கவர்மெண்டே வந்து சாடி இருப்பாங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் பே பண்றோம், இருந்தும் நீங்க வந்து எங்க மேல வந்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாம இருக்கீங்க. நெத்தனியாகு தன்னுடைய சுயநலத்துக்காக எங்களை இப்படி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கோபமாக ஆதங்கமாக பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து பெரும் அளவுல வந்து ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் குதிச்சாங்க. ஆனா இப்போது பார்த்தா ஏற்கனவே மக்கள் அதிகமான ஆர்ப்பாட்டத்துல இருக்காங்க. ஏன்னா வந்து தற்காலிக போர் நிறுத்தத்துல பிணைக்கைதிகள் வந்துகிட்டே இருந்தாங்க. எல்லாரும் வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல மறுபடியும் இஸ்ரேல் போர ஆரம்பிச்சுட்டணும். மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எங்க உறவுகள் வரலையே, அதுக்குள்ள ஏன் நீங்க வந்து போர் நிறுத்தத்தை வந்து கைவிட்டீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை வந்து சாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நெத்தனியாகவும் 2 வாரமாகவே 2ஆம் கட்ட போர் தாக்குதல் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து போர் நிறுத்தத்துக்காகவும் பிணைக்கைதிகளை பரிமாறுவதற்காகவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இதுல எந்த அளவுக்கு வந்து இவங்க இறங்கி வந்திருக்காங்கன்னா, முதல் கட்டமா வந்து பேசும்போது பிணைக்கைதிகளை விடும்போது அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்க. இவங்களெல்லாம் தான் நாங்க விடுவோம், இவங்களெல்லாம் நாங்க விட மாட்டோம், இந்த குற்றம் செய்தவங்களை வந்து நாங்க வந்து வெளியே விடுற சான்ஸே எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க. இப்ப அவங்கள கூட நாங்க விடுறதுக்கு தயாரா இருக்கோம், நீங்க பிணைக்கைதிகள் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில 3 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் தரப்புல இருந்தே ஒரு 4 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து இவங்க காப்பாத்த போகும்போது ஹமாஸ் செய்த தாக்குதல்ல இஸ்ரேலிய ராணுவம் சுட்டு கொன்றதுல அவங்க இறந்திருப்பாங்க. அது இல்லாம 3 நபர்களை இஸ்ரேலிய ராணுவமே சுட்டு கொண்டிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த மக்கள் பார்த்துட்டு எங்களை காப்பாத்துக்குன்னு அந்த பிணைக்கைதிகள் இஸ்ரேல் ராணுவத்தை நோக்கி ஓடி இருக்காங்க. ஹீப்ரு மொழியில பேசிட்டு ஒருவேளை இது ஹமாஸுடைய பொறியாக இருக்குமோன்னு பயந்து சுட்டு தள்ளி அந்த 3 நபர்களும் இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த 3 நாட்களாக கடுமையான போராட்டம் அங்க நடக்குது. நீங்களே சுட்டு கொன்றுவீங்க, நீங்க போடுற வான்வழி தாக்குதல்ல தான் அவங்க இறந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல எங்களுக்கு பிணைக்கைதிகளை மீட்டு கொண்டு வாங்க, எப்படியாவது வந்து எங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போராடி கொண்டு சமாளிக்க முடியாத நிலைமை மறுபடியும் 1 மாசம் தான் நீண்டுகிட்டு போகுது. அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்களும் சரி கடும் அதிர்ச்சியில இந்த அறிவிப்புனால இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா, அந்த பிணைக்கைதிகளை நீங்க பார்க்கணும்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்க அங்க போய் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபேஸ் பிளர் பண்ணாம போட்டோம்னா ப்ராப்ளம் வருங்கிறதுனால நம்ம ஃபேஸ் பிளர் பண்ணியிருக்கோம்.